ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த சண்டே எப்படி எம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ சூப்பரான டிஷ் ரெடி பண்ணியிருந்தோம். ப்ரான் கிரேவியும் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் 65 மாதிரியே ஃபிஷ் 65 செஞ்சுருந்தேன். சாட்டர்டே மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் எல்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பியாச்சு. பொருட்காட்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்போ பாரு பட்டுக்கு இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது எக்ஸிபிஷன் ஞாபகம் வந்துடும். அதை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பா. 8:30க்கே வெயிலே இல்லாமல் கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தண்ணி அந்த தூரத்தில் உப்பு இருக்கு பாரு, அங்கே எல்லா இடத்துலையும் உப்பு இருக்கும் எடுப்பாங்க. கிளைமேட்டும் பீச் பக்கத்துலேயே நல்லா காற்றடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பீச்சுக்கு கொஞ்சம் லேட்டாக போனனால ஃபிஷ் எல்லாமே காலியாயிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே கிடைக்கல. ஸோ அப்படியே உட்காந்தாச்சு. பட்டு பீச்சுக்கு போய் மண்ணில் விளையாடலைன்னா எப்படி? அவள் கண்டிப்பாக மண்ணிலையும் தண்ணிலையும் விளையாடாமல் நவளவே மாட்டாங்க. ஸோ ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே கொள்ளு சுண்டல் தான் பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி நம்ம பீச்சுக்கு போகிறோம், அங்கே போய் சுண்டல் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பேக் பண்ணி டிஃபன் பாக்ஸ்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன செய்கிற? ஒரு டிராக்டர் வந்து தான் போட்டை வந்து, அது இவ்வளோ சின்ன சைஸ் போட்டுக்கு ஏத்துறக்கே ஒரு டிராக்டர் வந்து தான் ஏத்துது. அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. வெயிலும் இல்லாதனால ஜாலியாக சுண்டல் சாப்பிட்டுட்டு நல்லா வேடிக்கை பார்த்து விளையாண்டுட்டு இருந்தா பாப்பாவும். போகாது, வா. இந்த வீட்டில் போய் வளர்க்கலாமா? ஏதாச்சும் தண்ணி ஊற்ற கவர் வச்சுக்காது. அதுவரையும் பீச்சிலே இருப்போம்னு சொன்னவா நம்ம வந்து இதை வளர்க்க வீட்டுக்கு கொண்டு போவோம்னு சொன்னோன்னே சரி வாங்க கிளம்புவோன்னு சொல்லிட்டா. கடிச்சிடாமடா. பாப்பா காட்டுங்க. அது நவள மாட்டேங்குது, அதை தொடலாமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான்னு சொல்லி அதை உன்னர்க்க பீச்லேயே விட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். பிறகு திரேஸ்புரத்தில் போய் ஃபிஷ் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கன்னா இன்னும் பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேரட் ஃபிஷ்ஷை வாங்கியாச்சு. இந்த பேரட் ஃபிஷ் வாங்கினோம்னா நம்ம பீச்லேயே வாங்க க்ளீன் பண்ணி தரதோட இவங்க வந்து இன்னும் சூப்பராக இங்கேயே ஏரியாவில் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. லைட்டாக மஞ்சள் உப்பு மட்டும் போட்டு அலசி க்ளீன் பண்ணிடலாம். எப்போவும் சம்மர் சீசனில் தான் நொங்கெல்லாம் நிறையா இருக்கும். இப்போ பார்த்தா இந்த சீசன்லேயுமே நொங்கு நிறையா இருந்துச்சு. பதனியை பார்த்தோன்னே பதனி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. சரின்னு பதனி எல்லாம் செம்ம எம்மியா சூப்பரா இருந்துச்சு. பதனி என்னோட ஃபேவரட். அப்படியே ஜாலியா குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. கனவாலாம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இப்படி கனவாலாம் நான் யூஸே பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு 2 சாம்பிள் கனவா மட்டும் வாங்கி சமைச்சிடலான்னு ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தாச்சு. ப்ரான் ஒரு 1/2 kg கிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபிஷ் ப்ரான் எதுனாலும் நம்ம மேக்னேட் பண்ணி மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா தான் செம்ம எம்மியா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டே யூஸ் பண்றதுக்கு நல்லா மேக்னேட் பண்ணி வைக்கும்போது இன்னும் சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதுக்கு தான் நான் மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம தண்ணியே ஊத்தாம அரைச்சோம்னா தான் நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா கிறிஸ்பியா ஃபார்ம் ஆகும். ஒரு லேயர் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அதுக்கு நீங்களும் ஆயிலே யூஸ் பண்ணாம எடுங்க. பேரட் ஃபிஷ் சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. பட்டுக்குட்டிக்கு ஹேர் கட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹேர் ஸ்டைலே மாறிடுச்சு. மேக்னேஷன் ப்ராசஸ் எல்லாம் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது மாதிரி நல்லா வந்து நம்மளுக்கு 1 day ஃபுல்லாக ஊறி இருந்துச்சுனாலே போதும், சூப்பர் டேஸ்ட்டாக வந்துடும். பாப்பாக்கு மட்டும் கொஞ்சம் லைட் மசாலாவாக போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருவேன். இது நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் இட்லி எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி அவிச்சு வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ரான் கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிட வேண்டியதான். இந்த ப்ரான் கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக தேங்காய் பால்லாம் ஊற்றி செம்ம ஸ்பைசியாக இருக்கும். ஆயில் ஆட் பண்ணிட்டு 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிட்டு சைட்லேயே ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா தேங்காய் எண்ணெயில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன். செம்ம ஃப்ளேவராக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும் போதே நம்ம தண்ணியை ஆட் பண்ணாமல் ஃபிஷ் மசாலா ரெடி பண்ணுறதுனால நம்மளுக்கு மசாலா வந்து உதிராமல் அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சாம்பார் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா குட்டி குட்டி பீசஸாக கருவேப்பிலையை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணணும். நார்மல் ஆயில்னால ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணுங்க. செம்ம ஃப்ளேவராக இருக்கும். நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணிட்டு தண்ணியே ஊற்றாமல் நல்லா அரைச்சி பைண்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த மசாலாவை நல்லா ஃபிஷ்ஷோட கோட் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா வந்து ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் செம்மையாக ஸ்பைசியாகவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம
லெமன் ஜூஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். தண்ணி வேற எதுவுமே ஆடே பண்ணாதீங்க. நான் இந்த மசாலாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தனியா எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது மேலே அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம தண்ணியை ஆட் பண்ணாம மாவு ரெடி பண்றதுனால நம்மளுக்கு பஜ்ஜி மாதிரி அப்படியே தோல் வந்து பிஞ்சிட்டும் வராது. நல்லா பெர்ஃபெக்டா மசாலாவும் மீனும் வந்து நல்லா பைண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுல வந்து நம்ம ஒரு 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிட வேண்டியதான். தக்காளியும் நல்லா மடங்கி வதங்கணும். இப்போ மட்டும் நம்ம நல்லா தக்காளி வதங்கினோடனே ப்ரானை போட்டோம்னா நல்லா தொக்கு மாதிரி சூப்பரா ரெடி ஆயிரும். இதே இதுல நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சில தேவைப்படுறதுனால நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ப்ரான் ரெசிபிக்குன்னே நம்ம சேனல்ல தனியா ஒரு பிளேலிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா ப்ரான் பிரியாணி ரெடி பண்ணியிருப்போம், க்ரீமி கார்லிக் ப்ரான் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட் ஆட் ஆகிருக்கும். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ப்ரான் ரெசிபிஸ் எம்மியான டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா குக் ஆன பிறகு நம்மளோட ப்ரானை ஆட் பண்ணுங்க. ப்ரான் ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ரஃப்பாக ரப்பர் மாதிரி மாறிடும். நான் நேத்தே வந்து ஃபிஷ்ஷுக்கு போடுற அதே மசாலா மேக்னேஷனை தான் ப்ரானுக்கும் போட்டு நல்லா ஊற வச்சாச்சு. எக்ஸ்ட்ராவாக அந்த மசாலாவே ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை எந்த மசாலாவுமே. நீங்க வந்து இல்ல டிஃப்ரெண்டான ஃப்ளேவர்ஸ் வேணும்னா கண்டிப்பா நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதுல ஃப்ரை தொக்குன்னு சொல்லிட்டு எல்லா டிஃப்ரெண்ட் ரெசிபியுமே அவைலபிளா இருக்கு. ப்ரான் கொஞ்சம் க்ளீன் பண்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த வயிற்றுல இருக்க குடல் எல்லாம் க்ளீன் பண்ற அந்த பிளாக் கலர் குடலை க்ளீன் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா நம்மளுக்கு சாப்பிட்டு பார்க்கறதுக்கு கிரேவி வந்து அல்டிமேட்டா இருக்கும். செம்ம ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ப்ரான் வெந்துருச்சான்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி நல்லா எல்லா ப்ரானும் சுருண்டாலே போதும். ப்ரான் உள்ள வரையும் நல்லா வெந்திருக்கும். ப்ரான் ஃபர்ஸ்ட் டைம் எதுவும் ட்ரை பண்றீங்கனாலும் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ரப்பரா மாதிரி மாறிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆயிரும், நம்மளுக்கு சாப்பிட முடியாது. ரொம்ப ஹார்ட் ஆயிரும், அதை கடிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ அதை மட்டும் கண்டிப்பா செக் பண்ணிட்டு பாருங்க. 1-2 ப்ரான்ல நம்ம ஆட் பண்ணோடனே அதுவே வந்து அவ்வளோ தண்ணி வெளியில வரும். ஸோ சுருண்டு வர வரையும் நல்லா வெயிட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுமான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணுங்க. நம்ம ஓவர் ஹீட் பண்ணும்போது தான் ரப்பர் மாதிரி கன்வெர்ட் ஆயிரும் ப்ரான் வந்து. இந்த ப்ரான் ரெசிபிக்கு நம்ம மல்லிச்செடி ஆட் பண்ணோம்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதே இதில் நம்ம கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து ஆட் பண்ணும்போது அப்படியே நம்மளுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைல் பட்டர் சிக்கன் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக ஃப்ளேவரே சேஞ்ச் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். நம்மளோட பெரிய இலையில உட்காந்து இன்னைக்கு சாப்பிட போறேன். அதுவும் டேடி பிடிச்ச காட்டு இறாலோட. இது வந்து பாப்பாக்காக தனியாக பரட்டி வச்சிருந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா. அவளுக்கும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. எங்கள் வீட்டு வாழை மரத்திலே ஒரே ஒரு வாழை இலையை மட்டும் பறித்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு வந்து. ஆஃப்டர் புரட்டாசிக்கு அப்புறம் நான் இப்போ தான் வந்து ஃபிஷ் வந்து சாப்பிட்றேன். செம்ம எம்மியாக இருந்துச்சு. பட்டுக்குட்டிக்கு ஃபிஷ்ஷு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளோட ஃபேவரேட்டாக எல்லாரும் ஜாலியாக உட்காந்து சண்டேவை என்ஜாய் பண்ணோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். டாட்டா பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.